Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. Hi வணக்கம், welcome to our channel back to Rewind. Subscriber real life incidentல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம். பேய் ஒரு சில பேர் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேய் உண்மையிலே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதுல ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஸ்கூல் லைஃப்ல நடந்த ஒரு பேய் சம்பவம். அண்ட் இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்னமும் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த பேய் உலாவிட்டு இருக்கிறதா அந்த சுற்று வட்டாரத்தில் ரொம்பவே அடித்து சொல்கிறாங்க. உண்மையிலே அங்கே பேய் இருக்குது அப்படின்னு. அது என்ன ஏது அப்படின்றது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரிஞ்சிங்க அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை பேய் சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் வாணி. இப்போ இவங்க காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த பேய் சம்பவம் இவங்க ஸ்கூல் படிக்கும்போது தான், குறிப்பாக இவங்க 10வது படிக்கும்போது தான் இந்த ஒரு சம்பவமும் இவங்களுக்கு நடந்திருக்கு. அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாதிப்புல இருந்து இவங்க வெளியில் வரலன்னு கூட சொல்லலாம். சரியா 2008 கும்பகோணம். அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வாணி இவங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க தான். அண்ட் மயிலாடுதுறையில் இருக்கும்போது வாணியோட அம்மா அப்பா இவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயம், பொண்ணு 10வதும் படிக்க போறா அண்ட் இவளை வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பேசாம இவளை ஹாஸ்டல்ல சேர்த்துடலாம் அப்படின்னு அப்பா அம்மா 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. இதுல அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு, பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்க்கலாம் அப்படின்னு. அண்ட் இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வீட்டில் அம்மா அண்ட் வாணிக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க, இவங்க யாருமே அந்த ஒரு பேச்சை மீற மாட்டாங்க. அண்ட் இந்த சைடில் வாணி இவங்களுக்கு ஸ்கூல் மாத்துற விஷயம் தெரியும், ஆனா ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமாக தெரியாது. இப்படி வாணி இவங்க 9th முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் டிசி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. அண்ட் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லீவில் வாணி இவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம புது ஸ்கூல் போக போகிறோம் அப்படின்னு. அண்ட் ஒரு சைடில் வாணி இவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அண்ட் இன்னொரு சைடில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் சோகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே அந்த லீவ்லாம் முடியுது. லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் சேர்க்குற அந்த ஒரு ப்ராசஸ்லாம் வாணி இவங்களை கேட்காமலே முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கணும். அந்த ஒரு விஷயத்தை யார் பண்றான்னா வாணி இவங்களோட அண்ணன் தான். ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆகவும் போது வாணி இவங்களை பேக் பண்ணிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வாணி இவங்களை ஸ்கூலுக்கும் கூட்டு போறாங்க. அப்போ வாணி இவங்க யோசிச்சுட்டு இருந்த விஷயம், ஓகே ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கும், சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நார்மலா சின்ன பசங்க என்னென்ன யோசிப்பாங்களோ எல்லா விஷயமும் இவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்க. இப்படி ஸ்கூல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போகும்போது தான் வாணி ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அப்போ ஸ்கூல் இங்க இல்லை போல இருக்கு, வேற எங்கேயோ அப்படின்னு அவங்க அண்ணனை கூப்பிட்டு கேட்கும்போது, அம்மா ஸ்கூல் ஒன்று இங்கெல்லாம் சேர்க்கல, உன்னை கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் சேர்த்து அண்ட் அங்கேயே ஒரு ஹாஸ்டலும் இருக்குது, அண்ட் அந்த ஸ்கூலில் சேர்ந்த ஒரு ஹாஸ்டலும் இருக்குது, அங்கே தான் உன்னை தங்கி படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் அம்மாகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் அப்பா தான் இந்த ஒரு முடிவு எடுத்தார், உனக்கே தெரியும்ல வீட்டில் அப்பா ஒரு முடிவு எடுத்தேன், அதை மீற முடியாது அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் வாணி இவங்களுக்கும் புரியுது. ஐயோ அப்பா தான் சொன்னாராம், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே ஒரு சோகத்தோட இப்போ இவங்க கும்பகோணம்ல இருக்கிற ஸ்கூலுக்கும் போகிறாங்க. அண்ட் வாணி இவங்க சொந்த ஊர் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் கொஞ்சம் தூரமும் அதிகம். ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு டெய்லி மயிலாடுதுறை கும்பகோணம் அப்படின்னு போயிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தினால தான் இவங்களை கும்பகோணம்ல இருக்கிற அந்த ஸ்கூலில் அந்த ஹாஸ்டல்லையும் தங்க வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அண்ணன் ஸ்கூல்லையும் போய் சேர்த்து விட்டுறாரு. அண்ட் ஹாஸ்டல் இதுதான், இங்கே தான் தங்க போகிற அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அண்ணன் முடிச்சு கொடுத்துட்டு அங்கேருந்து அவரும் வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்போ வீட்டுக்கு கிளம்பினோடனே தனியாக வாணி இவங்களும் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊர் புதுசு, இடம் புதுசு, இங்கே இருக்கிற ஆளுங்களும் எல்லாமே புதுசு. அது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது புதுசா ஒரு இடத்துக்கு தனியா போய் மாட்டிக்கணும்னா அந்த இடத்துல நமக்காக யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா எல்லா சின்ன பசங்களுக்கும் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் வாணி இவங்களுக்கும் அந்த ஒரு தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, இவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்க 12th படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாணி இவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. அப்போ நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண நம்ம அக்கா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அக்கா கூட ஹாஸ்டல்ல அங்க இங்கன்னு சுத்துறதா இருக்கட்டும், அண்ட் நைட்டு அவங்க கூட தூங்குறதா இருக்கட்டும், படிக்கிறதா
குடிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லா விஷயமே கூட துணைக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு வாணி இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்படி ஒரு 2 மாசமும் போது அந்த 2 மாசம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு வாணி இவங்களும் ஹாஸ்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் போல் 10th போர்ஷனில் என்னென்ன ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே உட்காந்து பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நைட்டும் ஆகுது. ஹாஸ்டல் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் சரி தூங்கலாம் அப்படின்னு இவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அண்டு கூட வாணி இவங்க அக்காவும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வாணி இவங்களுக்கு சடனாக தூக்கம் கலையவும் ஆரம்பிக்குது. நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இவங்கள ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கும் இருக்கு. அந்த தூக்கமும் கலைஞ்சு போகுது. சரி மறுபடியும் தூங்கலாம் அப்படின்னு இவங்களும் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரூமுக்கு வெளியில் ரூமோட கதவு மூடி இருக்கு. அப்படியே அந்த கதவுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இங்கே அங்கே அப்படின்னு நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சத்தமும் இவங்களுக்கும் கேட்குது. மோஸ்ட்டாக நைட் டைமில் யாருமே ரூமை விட்டு வெளியிலும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தால் எமர்ஜென்சி பாத்ரூம் போகணும்னு வருவாங்க. ஆனால் அப்படி போகிறவங்க பாத்ரூம் போயிட்டு ரூமில் போய் தூங்கிடுவாங்க. இது என்ன இந்த ரூமுக்கு வெளியில் மட்டும் யாரோ ரொம்ப நேரமாக நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நடக்கிற சத்தம் ஒரு லெவலுக்கு அப்புறம் கூடவே இந்த கொலுசு போட்டு நடந்தால் அந்த சத்தம் எப்படி இருக்கும், கொலுசு சத்தமும் கேட்குது. அண்டு வெறும் காலை தரையில் வச்சு நடந்தால் ஒரு மாதிரி தும்மு தும்முன்னு சத்தம் வரும் பார்த்தீங்களா, சேம் அந்த சத்தமும் இவங்களுக்கு கண்டினியூவாக கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போ வாணி இவங்க பயந்தாங்களான்னு கேட்டினா அந்த சமயம் இவங்களுக்கு பயம் சுத்தமாக இல்லை. ஏதோ நம்ம ஹாஸ்டல் பொண்ணு தான் இங்கே அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க போல இருக்குது, மேபி படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை பெருசாக கண்டுக்கல. இப்படி ஒரு சில நாளும் போயிட்டு இருக்குது. வாணி இவங்களுக்கு கரெக்டாக அந்த 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி வச்ச மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் தூக்கமும் தெளிஞ்சு போகுது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கண்டினியூவாக நிறைய நாள் அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் இவங்களை அறியாமலே முழிச்சுக்கிறாங்க. அப்படி முழிக்கும் போதெல்லாம் அந்த ரூமுக்கு வெளியில் யாரோ ஒருத்தவங்க நடந்துட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கொலுசு சத்தமும் கேட்குது. ஆரம்பத்தில் இது இந்த பூச்சி தான், நடுராத்திரியில் ஒரு பூச்சி கத்தும் பார்த்தீங்களா, கிரிக்கெட்ஸ் பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சி கத்துறதுனால தான் இந்த ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு நினச்ச வாணி ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது இது பூச்சி சத்தம் இல்லை, அதுக்கும் மேலே அப்படின்னு. இதே போல தான் அன்னைக்கு ஒரு நாள் நடுராத்திரி தூங்கிட்டே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டைம் 12 மணிக்கு மேலே இவங்களுக்கு முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்ததுக்கப்புறம் சேம் அந்த சத்தம்லாம் சைடில் கேட்டுட்டு தான் இருக்குது, நடக்கிற சத்தம்லாம். அப்போ வாணி இவங்களுக்கு சரி அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ரூம்லேருந்து எந்திரிச்சு கதவை திறந்து வெளியில் போகிறாங்க. ஆனால் வெளியில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அண்டு டேரெக்டாக ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படி இந்த ஒரு விஷயத்த ஒரு சில நாள் கண்டினியூவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி வாணி அவங்க அக்காவை மீட் பண்ணும்போது கேட்குறாங்க, அக்கா என்னக்கா டெய்லி நைட்டு ரூமுக்கு வெளியில் யாரோ நடக்கிற மாதிரி சத்தமும் கேட்டுட்ருக்கு, கூடவே இந்த கொலு சத்தமும் கேட்குது, யாருக்கா அப்படின்னு வாணி இவங்க கேட்கும்போது, என்னடி சொல்கிற, எத்தனை மணிக்கு இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு அக்காவும் கேட்க, இல்லைக்கா ஒரு 12 மணிக்கு மேலே தான் எனக்கும் பர்டிகுலராக அந்த சமயம் தூக்கமும் தெளிஞ்சிருது. அப்படி முடிச்சு பார்க்கும்போது தான் ரூமுக்கு வெளியில் யாரோ நடந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கலக்கா, அதெல்லாம் கண்டுக்காமல் நான் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்தேன். ஆனால் வெளியில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை, யாரு அப்படின்னு வாணி இவங்களும் கேட்க, எதுக்கு நைட் டைம் தனியாக ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வர அப்படின்னு கேட்க, இல்லைக்கா என் ரூமில் என்னோட சேர்த்து 4 பொண்ணுங்களும் இருந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, ஒரு சில நாள் அவங்களையும் கூப்பிட்டு போவேன், ஆனால் மற்ற நாள் நான் மட்டும் தான் தனியாக போவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இதுக்கு மேலே தனியாக போகாது, எதாக இருந்தாலும் பொழுது விடியறதுக்குள்ள இல்லைனா பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் போ அப்படின்னு அக்காவும் சொல்ல, சரிக்கா யார் அது வெளியில் அப்படின்னு கண்டினியூவாக வாணி விடாமல் கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் இப்போ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, நைட் டைமில் தனியாக வெளியில் எங்கேயும் போகாத, வெளியில் எந்திரிச்சு வராது அப்படின்னு அக்கா வார்ன் பண்ணுற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இன்கேஸ் உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக நைட் டைமில் பாத்ரூம் வந்ததுன்னா என்னை வந்து எழுப்பி கூட்டிகிட்டு போ, தனியெல்லாம் போகாது அப்படின்னு அட்வைஸும் பண்ணுறாங்க. அண்டு இதில் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா அக்கா அவங்க ரூமில் தூங்குறதை விட்டுட்டு தங்கச்சி ரூமான இந்த ரூம்லேயும் வந்து ஒரு சில நாளும் தூங்குவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அக்கா வாணி இவங்க கூட தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் ரூமில் தான் இருந்திருக்காங்க. அப்படி நைட்டு வரும்போது அக்கா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து ரூமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, சரி இங்கே உட்காந்துருக்க கொஞ்சம் போர் அடிக்குது, போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தூங்கும்போது இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த ரூம்ல இருந்து வாணி இவங்க இருக்கிற இந்த ரூம்ல இருந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டும் இருக்காங்க. இந்த கேப்பில் வாணி இவங்களும் கரெக்டாக 7-7:30 ஹாஸ்டலில் சாப்பாடும்
சாப்பாடுலாம் போடுவாங்க. ஸோ சாப்பாடுலாம் முடிச்சுட்டு வந்துட்டு இவங்களும் அவங்க அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு டைம் வரைக்கும் அவங்க வரவே இல்லை. அந்த ரூமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டும் இருக்காங்க. இப்படியே நைட்டு 9:30 மணி ஆகுது. 9:30 மணி ஆகும்போது பக்கத்து ரூமில் பேசிட்டு இருந்தா அக்கா வாணி இவங்க ரூமுக்கு வராங்க. வந்து என்னடி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது வாணி இவங்களும் என்னக்கா இவ்வளோ நேரம் ஆளை காணும், நீ வருவ ஒன்றா சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் பசிச்சது நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு வாணி இவங்களும் சொல்ல, சரிடி மணி 9:30 தானே ஆகுது, நீ இப்போ என்ன படுத்துட்டு நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் இந்த ரூமை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கும் போகிறாங்க. அண்டு வாணி இவங்களும் சரி அக்கா வந்துடும் அப்படின்னு லைட்டாக அப்படி கண்ணசர்றாங்க. அப்படி தூங்கினவங்க நடுராத்திரி 1 மணிக்கு தான் அவங்களுக்கு வழக்கம் போல் நடுராத்திரி முழிப்பு வந்துடும்ல, அதே மாதிரி 1 மணிக்கு அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது. அந்த ரூமில் லைட் எல்லாமே ஆஃப்ல இருக்க இவங்களும் அந்த இருட்டில் பக்கத்தில் அக்கா இருக்காளா அப்படின்னு இவங்களும் தொட்டு பார்க்குறாங்க. ஆனால் கை கெட்டின தூரம் வரைக்கும் அவங்களையும் காணும். என்னடா இவ அங்கேயே தூங்கிட்டாளா அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. அண்ட் பொறுமையாக அப்படியே எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா ரூமில் அக்காவையும் ஆளை காணும். சரி அவளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தூங்கிட்டு இருப்பா, இப்போ போயிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் வந்து தூங்கலாம் அப்படின்னு வாணி இவங்களும் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வாணி இவங்க டைமை நோட் பண்ணலை. ஆனால் எதனால் இவங்க எந்திரிச்சது கரெக்டாக 1 மணி அப்படி சொன்ன அப்படின்னு இதுக்கப்புறம் உங்களுக்கே கிளியராக தெரியும். ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியிலையும் வராங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது இந்த ஹாஸ்டலோட ஒரு மெயின் வாலில் ஒரு சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடிகாரமும் மாட்டி வச்சிருக்கு. அண்ட் அதில் டைம் பார்க்கும்போது கரெக்டாக 1:20 ஆகுது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் வாணி இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஐயோ நைட்டு நேரத்தில் அக்கா தனியாக எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே, ஆனால் நானும் டைமை பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு இவங்களும் ஒரு பயத்தோட அங்கேருந்து ரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. பட் வாணி இவங்களோட ரூமுக்கு வரல, இவங்க அக்கா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்களே, டேரெக்டாக அந்த ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கதவை தட்டி அக்காவோட பேர் சொல்லி அக்கா நான் தான் வந்திருக்கேன் கதவை தரங்க, எனக்கு தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கதவையும் தட்டிட்டு இருக்காங்க. அண்டு ஒரு லெவல் வரைக்கும் அந்த ரூமில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரூமில் இருந்து ஒரு பொண்ணு உங்கள் அக்கா தூங்கிட்டாமா, நீ போயிட்டு உன் ரூம்லேயே தூங்கு, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கிற வாணி இவங்களும் அக்கா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, தயவு செஞ்சு கதவை தரங்க அப்படின்னு ரொம்பவே அழுகிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் உள்ளே இருந்து அதுக்கப்புறம் எந்த ரிப்ளேவும் இல்லை, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. இப்போ வாணி இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இவங்க டைமை நோட் பண்ணாமல் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ டைமை நோட் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ளே இவங்களை அறியாமலே பயமும் வருது. இப்படியே வாணி ரொம்ப நேரமாக கதவு தட்டுறாங்க, ஆனால் உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதுக்கப்புறம் வாணி இவங்களும் சரி நம்ம ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க ரூமுக்கும் வராங்க. அண்ட் ஆல்ரெடி வாணி இவங்க ரூமில் இவங்க கூட தங்கி இருக்கிற ஒரு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. சரி கதவை சாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கதவை சாத்திட்டு படுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டும் இருக்காங்க. பட் தூக்கமும் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பயம்னா அக்கா கூட தான் தூங்குவாங்க, ஆனால் இப்போ பயம் இருக்குது, ஆனால் கூட அக்கா இல்லை அப்படின்னு இன்னமும் இவங்களுக்கு பயம் வந்துட்டு இருக்கும்போது இந்த ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஏதோ பிளாஸ்டிக் டப்பை வச்சு ஒரு மாதிரி தேய்க்கிற மாதிரி தரையை ஃபுல்லாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு சத்தம் வாணி இவங்களுக்கு பல்லும் கூசுது அண்டு தலை பயங்கரமாக வலிக்குது. அது கூடவே பயங்கரமாக பயந்தும் போகிறாங்க. ஏன்னா ரூமுக்கு வெளியில் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது யார் இந்த ஒரு விஷயத்த இந்த நடுராத்திரி பண்ணுறா அப்படின்னு இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட்டாக நைட் டைமில் யாருமே தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஆனால் இது அடுத்தவங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னு யாரோ பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணுற அந்த நபர் ஆர் அந்த கெட்டது எது அப்படின்னு இவங்களுக்கும் ஆரம்பத்தில் புரியலை. இப்படி வாணி இவங்க பயங்கரமாக பயந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வாணி அப்படின்ற ஒரு சத்தமும் இவங்களுக்கு கேட்குது. யாரா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு பார்த்தா இவங்க ரூமில் ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே வாணி இவங்களோட சீனியர் தான். அண்டு அதில் ஒரு பொண்ணு வாணி இங்கே வா அப்படின்னு ரொம்பவே மைல்டாகவும் கூப்பிட்றாங்க. இந்த சத்தம் வெளியில் கேட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி வாணி இவங்களும் எந்திரிச்சு 2 அக்கா படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் வாணி இவங்களும் படுத்துக்கிறாங்க. இதில் ஒரு அக்கா வாணி இவங்களை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. பயப்படாத அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி வாணியை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அப்போவும் வெளியில் அந்த ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டுட்டும் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இந்த ரூமில் இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி தெரியும், ஆனால் அதை பற்றி வாணி கிட்ட சொல்லலை. அது கூட இருக்கிற அந்த 2 பேருமே பயந்துதான் இருக்காங்க. வாணி ரொம்பவே பயந்துருக்காங்க. இப்படி வெளியில் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை தேய்க்கிற அந்த ஒரு சத்தம் கண்டினியூவாக பயங்கரமாக கேட்டுகிட்டே இருக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஒரு சத்தம்
அப்படியே நின்னது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டுட்டு எந்திரிச்சு இங்கேயும் அங்கேயும் நடக்கிற அந்த ஒரு சத்தமும் கிளியராக கேட்குது. இப்போ தான் வாணி இவங்களுக்கும் கிளியராக புரியுது, அப்போது இத்தனை நாள் இங்கே நடந்துட்டு இருந்தது ஒரு பொண்ணு கிடையாதா, இதுக்கு பின்னாடி ஏதோ கெட்டது இருக்கா அப்படின்னு அவங்களுக்கும் அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கூட இருக்கிற 2 பெரிய பொண்ணுங்களும் பயந்துருக்காங்கல்ல. இப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த நடக்கிற சத்தம் அமைதியானதுக்கப்புறம் அந்த இடமே மழை பெஞ்சு விட்டா மாதிரி ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. இப்படி இவங்களும் சைலண்ட்டாக ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் அந்த அளவுக்கு எல்லாருமே பயந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தங்கி இருக்கிற இந்த ஹாஸ்டல் ரூமோட செவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி நாய்ங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த ரூமை பார்த்து பயங்கரமாக குலைக்கவும் ஆரம்பிக்குது. அண்டு அங்கே குலைக்கிற அந்த நாய்ங்கெல்லாம் சாதாரணமாக குலைக்கல, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு வெறியில் நீ மாட்டினா செத்த அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே கோவத்தோட அந்த நாய்ங்கெல்லாம் பயங்கரமாக குலைச்சிட்டும் இருக்கு. இப்படி அந்த நாய்ங்கெல்லாம் குலைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரூமோட ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த நாய்ங்க குலைக்கிற அந்த ஒரு சைடும் ஜன்னல் இருக்குது, மரத்தாலான ஜன்னல். அந்த ஜன்னல் கதவை ஏதோ ஒன்று நெகத்தை வச்சு கீறுற மாதிரி சத்தமும் கேட்குது. ஒரு சில பேர் யோசிப்பீங்க, அங்க இருக்கிற நாய் தான் கொஞ்சம் எந்திரிச்சு அந்த ஜன்னல் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறது, அதுல இருந்து வர்றதுதான் இந்த நகத்தோட சத்தம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த பர்டிகுலர் டைம்ல அங்க இருக்கிற நாய்ங்க சாதாரணமா இந்த இடத்த பார்த்து குலைச்சிட்டு இருக்கே தவிர எதுவுமே இந்த ஜன்னலை நோட்டவும் இல்லை. அப்பனா இந்த ஜன்னலை நோண்டிட்டு இருக்கிறது எது அப்படின்னு இவங்களும் யோசிக்கும் போது அந்த ஜன்னல்ல 4 கதவு இருக்கும், கீழே இருக்கிற 2 கதவு தான் உள்ள லாக் பண்ணிருக்காங்க, மேல இருக்கிற 2 கதவு ஓப்பன்ல தான் இருக்கு கொஞ்சம் காத்தோட்டத்துக்கு. அந்த பர்டிகுலர் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன்ல இருக்கிற அந்த ஜன்னல் யாரோ வாண்டடா ரொம்பவே ஃபோர்ஸ் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த 2 ஜன்னலுமே ரொம்பவே சத்தத்தோட மூடி ஓப்பன் ஆகுது. இதை கேட்கும்போது இந்த ரூம்குள்ள இருக்கிற இவங்களுக்கு உயிரே வெளியில வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கு. உருவம் அந்த சமயம் எதுவுமே பார்க்கல, ஆனா அந்த உருவத்தை பார்க்காமலே இவங்களுக்கு அல்லு கிளம்புது. இந்த ஒரு விஷயம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி நடக்கல, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த நாய் குலைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஜன்னல்ல நகத்தை வச்சு கீறதா இருக்கட்டும், அந்த ஜன்னல் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதா இருக்கட்டும், இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இவங்க ரூம்க்கு வெளியில் பிளாஸ்டிக் டப்பா வச்சு தேய்க்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கொள்ள, கூடவே அந்த கொலு சத்தமும் கேட்டுக்கொள்ள, இது எல்லாமே இப்போ மிங்கிலாய் இவங்களை ஒரு மாதிரி மரண பீதியில் தள்ளுற மாதிரி ஒரு பயத்துக்கும் எடுத்துட்டு போகுது. ஆனால் இவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும், ஈவன் செக் கூட பண்ணிட்டாங்க, இந்த ரூமுக்கு வெளியில அதாவது இந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சு தேய்க்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஆளுங்க யாருமே இல்லை. பட் அங்க பிளாஸ்டிக் டப்பாவை மட்டும் வச்சு யாரோ தேய்ச்சிட்டும் இருக்காங்க. உருவம் இல்லைனாலும் கொலு சத்தம் கேட்குது, ஆனா உருவம் அப்படின்னு இவங்களால எதையுமே பார்க்க முடியல. இந்த சைட்ல நாய்களும் குலைச்சிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த நாய்ங்க தான் இந்த ஜன்னலை வந்து நகத்தால வச்சு தேய்க்குது அப்படின்னு அதையும் செக் பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க நாய்ங்க எல்லாமே தள்ளி நின்று தான் குலைச்சிட்டு இருக்கு, இந்த ஜன்னல் கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ சம்திங் ஏதோ ஒன்று நம்மளை சுத்தி இருந்துட்டு இருக்கு, இதுதான் நம்மளுடைய கடைசி இரவா இருக்க போகுது அப்படின்னு இவங்களும் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. இப்படி அரை மணி நேரம் இந்த மரண பயத்தை கிளப்புற மாதிரி இந்த ஒரு சத்தமும் கேட்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்படியே அந்த சத்தம் அடங்குது. அப்படி அந்த சத்தம் அடங்கினதுக்கு அப்புறம் பயந்துட்டு இருந்த இவங்க சரி அது போயிருச்சு போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்படி ரிலாக்ஸ் ஆன அடுத்த ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரூமோட கதவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கதவுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த நடக்கிற சத்தம் மட்டும் தனியாக கேட்குது. இது கூடவே இந்த பேய்களுக்கு உண்டான ஒரு கெட்ட நாத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, கூடவே கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மல்லிகைப்பூ வாசனை, ரத்த ஸ்மெல்லு, அந்த எரிஞ்சு போன கெட்டு போன வாடை, இந்த மாதிரி பல விதமாக வரும் பார்த்தீங்களா. அதில் ஒரு சில கெட்ட நாத்தம் இந்த இடத்துல இவங்களுக்கும் அடிக்கும் போது தான் வாணி இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, இது எதுவுமே மனுஷனுடைய வேலை இல்லை, இங்கே பேய் இருக்கு அப்படின்னு. இப்படி நைட்டு ஃபுல்லா அந்த பயத்தோட தான் வந்திருக்காங்க. அண்ட் நைட்டு ஃபுல்லா அந்த பிரச்சனை இவங்களை சுற்றி வந்துட்டு இருக்கு. இப்படி கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேய்களோட நடமாட்டம் கொஞ்சம் அடங்கி அந்த இடம் அமைதியாகவும் ஆரம்பிக்குது. அப்படியே பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வாணி இவங்களுக்கு ஒரு கோவமும் வருது. இதுக்கப்புறம் எங்க அக்கா கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு கோவத்திலையும் இருக்காங்க. அப்படி பொழுது விடிஞ்ச உடனே அக்கா இவங்களும் வராங்க, ஏய் சாரிடி நைட்டு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன் அண்ட் அப்படியே தூங்கிட்டேன் சாரிடின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வாணி இவங்களும் என் கூட பேசாத அப்படின்னு கோச்சுக்கிறாங்க. ஏய் என்னாச்சு அப்படின்னு அக்கா இவளும் கேட்க, நான் நைட்டு வந்து கதவை தட்டினேன், ஆனால் அவன் கூட படுத்துருந்த வேற அக்கா நீ தூங்கிட்டேன்னு சொன்னாங்க, நான் நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ பயந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எது நைட்டு வந்து கதவை தட்டினியா, எத்தனை மணிக்கு கதவை தட்டினா அப்படின்னு அக்கா இவனும் கேட்குறாங்க. நைட்டு ஒரு 1:20 வந்து நான் கதவை தட்டினேங்க்கா, அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு தடவை தான் ரிப்ளை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணல, நானும் பயத்தில் போய் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நைட்டு நடந்த விஷயத்த வந்து அக்கா கிட்ட சொல்ல வரதுக்கு முன்னாடி அக்கா வாணி இவங்களை தனியாக கூப்பிட்டு போயிட்டு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நடு ராத்திரி ரூமை விட்டு வெளியில் வராத, இன்கேஸ் உனக்கு பாத்ரூம் வந்துன்னா என்னை எழுப்ப சொல்லியிருக்கேன், அப்படியும் இல்லைன்னா உன்னை பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போக சொல்லியிருக்கேன், எதுக்கு தனியாக போனேன், உனக்கு இந்த இடத்த பற்றி தெரியுமா,
இப்போ நம்ம தங்கி இருக்கிறது இது ஒரு ஹாஸ்டல் தான். பட் இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு சுடுகாடாக தான் இருந்தது. அப்படி நீயே பார்த்துருப்ப, நம்ம ஹாஸ்டலுக்கு அப்படியே பின்னாடிலாம் பார்த்தோன்னா நிறைய முள்ளு மரம்லாம் இருந்திருக்கு. இங்கேருந்து இந்த சுடுகாடெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டினாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டினதுக்கப்புறம் கூட அது பெருசாக ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஒரு சில கெட்ட விஷயங்கள்லாம் அங்கேயும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அப்படி கைவிட்ட அந்த ஹாஸ்பிட்டலை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போது ஹாஸ்டலாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஹாஸ்டலில் தான் நம்ம இங்கே வந்து தங்கிட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட்டாக நைட் டைமில் நாங்களே எழுந்திரிச்சு தனியாக பாத்ரூம் போக மாட்டோம். உனக்கு என்ன அவ்வளோ தைரியம், நீ எதுக்கு தனியாக போகிற அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது தான் வாணி இவங்களும் அட பாவிங்களா என்னை கூப்பிட்டு வந்து பேய் இருக்கிற இடத்துல விட்டீங்களே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதனால தான் நைட்டு ஃபுல்லாக இவ்வளோ பிரச்சனை. ரூமுக்கு வெளியிலையும் சரி, ரூமுக்கு பின்னாடியும் சரி, அதாவது பில்டிங்க்கு பின்னாடியும் சரி பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு அப்போ தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வாணி இவங்களுக்கும் வார கடைசியில் அந்த சனி ஞாயிறு லீவும் வருது. எப்பவுமே சனி ஞாயிறு லீவுக்கு இவங்க சொந்த ஊருக்கும் போயிடுவாங்க, மயிலாடுதுறைக்கும். அந்த வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட சொல்கிற விஷயம், அம்மா எனக்கு ஹாஸ்டல்லாம் வேணாமா, அந்த இடத்துல குழு சத்தம்லாம் கேட்குது, என்னென்னவோ நடக்குது, எனக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. பட் இங்கே இருக்கிற அம்மாவும் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பெருசாக கண்டுக்காம ஆல்ரெடி அப்பா முடிவெடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல வாணி இவங்களுக்கும் அப்பா கிட்ட போயிட்டு அப்பா ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கும் தைரியம் இல்லை. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு 2 நாள் வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்டலுக்கும் போகிறாங்க. ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டலில் இவங்க அக்கா இருக்காங்கல்ல ரிலேஷன், அவங்கள பார்த்து அக்கா உங்ககிட்ட அன்றைக்கி ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, அன்னைக்கு நைட்டு நீ என் கூட தங்காமல் உன் ஃப்ரெண்ட் ரூமில் தங்கிட்டு இருந்தில்ல, அன்றைக்கி நானும் என் ரூமில் 2 அக்காவும் தான் படுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நாங்கள் தனியாக படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு ரூமுக்கு வெளியில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ பிளாஸ்டிக் டப்பா வச்சு ரூம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் அங்கே யாரோ நடந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே நம்ம பில்டிங்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாய்ங்கெல்லாம் பயங்கரமாக குலைக்கவும் ஆரம்பிச்சது. அந்த ஜன்னலில் ஏதோ நகத்தை வச்சு கீறுற மாதிரி நிறைய சத்தம்லாம் கேட்டுது அப்படின்னு நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே அக்கா கிட்ட சொல்லும்போது அவங்க அக்கா அப்படியே ஷாக்கிங்கோட வாணியை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு ஒரே டைலாக் தான் சொல்கிறாங்க, கூட்டு வந்துட்டியா அப்படின்னு. கூட்டு வந்துட்டியாவா, என்னக்கா சொல்கிறேன், இல்லடி இத்தனை நாள் இந்த பேய்கள்லாம் ஹாஸ்டலுக்கு வெளியில் தான் இருந்தது, ஆனால் இப்போது ஹாஸ்டலுக்கு வெளியில் இருக்கிற பேய்கள்லாம் உள்ளே கூட்டு வந்துட்ட போல இருக்குது அப்படின்னு அக்காவும் சொல்கிறாங்க. வாணி இவங்களுக்கும் சுத்தமாக புரியல, இது நான் கூட்டிகிட்டு வந்தேனா அப்படின்னு. அண்ட் வாணியும் கேட்குறாங்க, என்னால் எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு. இல்லடி இத்தனை நாள் இந்த பில்டிங்க்கு வெளியில் தான் இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுது, இந்த மாதிரி சத்தத்தை நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஏன் நைட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கே இருக்கிற லைட்லாம் பிளிங்க் ஆகும், சம்திங் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ரூமுக்கு வெளியிலாம் எந்த சத்தமும் கேட்டதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீ தான் ரூமுக்கு வெளியில் யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறேன். அதனால தான் சொன்னேன் வெளியில் இருக்கிறது இப்போ உள்ள வந்துருச்சு அப்படின்னு. வாணி மறுபடியும் கேட்குறாங்க, சரிக்கா இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும், ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லடி நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக பயப்படுவேன், பயப்படுறது மட்டும் இல்லாமல் இது என்ன ஏதுன்னு கிட்ட போய் பார்க்குறதுக்கும் ஆசைப்படுவேன், அதனால தான் இந்த ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இவங்களும் நல்ல மார்க் எடுக்கிறாங்க. அண்ட் அங்கே அதே ஸ்கூலில் மறுபடியும் 11th 12th படிக்கலான்னு இருக்காங்க. இவங்க அக்கா ஆல்ரெடி 12th படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களும் நல்ல மார்க் எடுத்து காலேஜும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்கூலில் இவங்க அக்காவும் இல்லை. பட் வாணி இவங்களுக்கு அக்கா போனதுக்கப்புறம் ஒரு தைரியமும் வந்துருச்சு, ஓகே இதுதானே இத்தனை நாள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு துணிச்சலும் வந்துருச்சு. ஏன்னா 11th ஃபுல்லாக 10th என்ன விஷயம் நடந்ததோ சேம் அதே தான் 11th ஃபுல்லாகவும் நடந்திருக்கு. இப்படியே 12th வந்துட்டாங்க. அண்ட் இவங்க கிளாஸில் எல்லாருமே வேறு. அண்ட் இவங்க வயசு எப்படி 12th வந்துட்டாங்க. 12th வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிற விஷயம் ரொம்பவே டைட்டாகும். எப்போவுமே புக்கும் கைமாக தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு இவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது வாணி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க ரூமில், அதாவது ரூம்மேட்ஸ் எல்லாருமே இவங்க ரூம்குள்ளே உட்காந்து தான் படிச்சுட்டும் இருக்காங்க. வாணி இவங்க மட்டும் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே இவங்க ரூமுக்கு வெளியில் தான் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வராண்டா ஃபுல்லாக வேறு யாருமே இல்லை, எல்லாருமே உள்ளே தான் உட்காந்து படிக்கிறாங்க, மற்றவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வாணி இவங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது வராண்டால தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்து இருக்கும்போது இவங்க இருக்கிற இந்த சரௌண்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டுட்டு இங்கே அங்கே அப்படின்னு இவங்களை சுற்றி அதாவது இவங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இங்கே அங்கன்னு நடந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நாள் கழித்து வாணி இவங்க பக்கத்தில் ஃபீல் பண்ணுறாங்க. பட் வாணி இவங்களும் அந்த இடத்த பார்க்குறாங்க, யாருமே இல்லை. உள்ளே திரும்பி இவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு சத்தம் கேட்ட மாதிரியும் தெரியல, கேட்ட மாதிரி ரியாக்டும் பண்ணலை, படிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி அப்போ இது கண்டிப்பாக
அந்த சவுண்டாக இருக்காது, இது ஏதாச்சும் பூச்சி சத்தமாக இருக்கும் அப்படின்னு இவங்களும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் மறுபடியும் அந்த ஒரு சத்தம் இவங்களே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆனால் உருவம் அப்படின்னு எதுவுமே பார்க்கல. வாணி இவங்களும் அந்த லைட்டை பார்க்குறாங்க, அந்த உள்ள ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. இன்கேஸ் இங்கே அந்த பேய் நடமாட்டம் இருந்ததுன்னா இந்த இடத்துல அந்த லைட்டு பிளிங்க் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆச்சும், இப்போ ஆகலையே, அப்போ பூச்சா தான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ரூமில் படுத்துட்டும் இருக்காங்க. பட் ரூமில் படுத்துட்டு இருக்கும்போதும் ரூமுக்கு வெளியில் அதே நடக்கிற சத்தம் வாணி இவங்களுக்கும் கேட்கும்போது, என்னடா 10th படிக்கும்போது நடந்த அந்த ஒரு விஷயம் மறுபடியும் இப்போலாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. பட் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், இவ்வளோ நாள் பார்த்துட்டோம், நம்மளை எதுவுமே பண்ணலை, இப்போ என்ன பண்ணிடுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு தான் இருக்காங்க. இப்படி அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாணி இவங்க படுத்துட்டு இருக்கிற இந்த ரூம்குள்ளே இருக்கிற அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ நகத்தை வச்சு புரண்டுற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. வாணி இவங்களும் என்ன இது இப்போ நடக்கிற சத்தம், அந்த குழு சத்தம் போயிட்டு ரூமுக்குள்ளே யாரும் நகத்தை வச்சு கீறுற மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்களும் அந்த சத்தம் வேறு இடத்த பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் யாரோ எந்திரிச்சு சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா தூங்குறாங்க, யாருமே எந்திரிக்கல. ஆனால் அந்த நகத்தை வச்சு கீறுற அந்த ஒரு சத்தம் ரொம்பவே தெளிவாக கேட்குது. இவங்களும் என்னன்னு பார்க்குறாங்க, அங்கே உருவம் எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க ரூமுக்குள்ளே அந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து தான் அந்த சத்தமும் கேட்குது. இவங்களுக்கும் ஒரு லெவலுக்கு அப்புறம் பயமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா 10th படிக்கும்போது எக்ஸாக்டாக என்ன நடந்ததும் சேம் அதே விஷயந்தான் இப்போ நடக்குது அப்படின்னு. உடனே வாணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் நல்லா இழுத்து போத்திட்டு மனசுக்குள்ளே இவங்களுக்கு பிடிச்ச கடவுளை ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நைட்டு ஃபுல்லாக அந்த ஒரு சத்தமும் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்க அப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் வாணி இவங்களும் எந்திரிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கேட்குறாங்க, ஏய் நைட்டு நீங்கள் எதனா ப்ராங்க் பண்ணீங்களாடி, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த ஒரு சத்தம் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சு, என்ன ரொம்பவே பயமுறுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்கிறாங்க, அது நான் பண்ணலடி, அண்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நைட்டு நாங்கள் யாருமே தூங்கலை, நீ முழிச்சிட்டு இருந்த அதே சமயம் நாங்களும் முழிச்சிட்டு இருந்தோம், உனக்கு கேட்ட அதே சத்தம் எங்களுக்கும் கேட்டது, ரூமுக்கு வெளியில் அந்த கொலு சத்தம் அண்டு ரூமுக்குள்ள அந்த நெகத்தை வச்சு புரண்டுற அந்த ஒரு சத்தம் எங்களுக்கும் தெளிவாக கேட்டது. அந்த ஒரு பயத்தில் தான் நாங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதியாக படுத்துட்டு இருந்தோம். அண்டு இந்த ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணலை, அண்ட் இங்கே சம்திங் ஏதோ கெட்டது இருக்குது அப்படின்னு எங்களுக்கும் தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லும்போது வாணி இவங்களுக்கும் ஐயையோ, அப்போது நம்ம 10th படிக்கும்போது நடந்த விஷயம் மறுபடியும் இப்போ நடக்குதுன்னா அதுங்க ஒரு வேளை நம்மளை கூட்டிகிட்டு போயிட போகுதோ, நம்மளை கொல்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இவங்களும் பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் வாணி இவங்க 12th படிக்கிறாங்களே, கொஞ்சம் தைரியமாக வந்துருச்சு. அண்டு வீக்கெண்ட் லீவில் வீட்டில் போயிட்டு இதுக்கு மேலே நான் ஹாஸ்டல்லாம் தங்க மாட்டேன், அண்டு இதுக்கு மேலே பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் டெய்லி இங்கேருந்து அங்கே அப்படின்னு போயிட்டு கூட வந்துடுறேன், இதுக்கப்புறம் என்னால் ஹாஸ்டல்லாம் போக முடியாது அப்படின்னு அம்மாகிட்ட சொல்ல, அப்போ அம்மாவும் யோசிக்கிறாங்க, இவ 10th படிக்கும்போது சொன்னால் அப்போ நம்ம நம்பலை, 2 வருஷம் கழிச்சு சேம் அதே விஷயத்த சொல்கிறான், ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, சரிம்மா உன் விருப்பப்படி பண்ணு அப்படின்னு அம்மாவும் பேசி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வாணி ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஹாஸ்டல் பக்கமே போகிறதில்ல. அண்ட் இப்போவும் கும்பகோணமில் இருக்கிற அந்த ஸ்கூல் ஹாஸ்டல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போவும் அந்த ஸ்கூலில் பசங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போவும் அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாருமே, அது லேடிஸ் ஹாஸ்டல் தான், இப்போவும் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே வாணி இவங்க என்ன விஷயத்த ஃபீல் பண்ணாங்களோ சேம் அங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணதான் இவங்களுக்கும் நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் எனக்கு தெரியும் நிறைய பேர் கமெண்ட்டில் அது என்ன ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. பட் இப்போவும் அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அதோட பேரை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்டவங்க வீடியோ பார்த்துட்டு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் பேரை சொல்லவே இல்லை. ஆனால் என்ன ஸ்கூல் அப்படின்னு எனக்கு தெரியும். நேற்று இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறப்பே எனக்கு உடம்பு ஃபுல்லாக நடுக்குது, எனக்கு அப்படியே பயமாக தாங்க முடியல. யாரும் என்ன ஜன்னல் வரமா நின்று யாரும் என்ன பார்க்குற மாதிரி இருக்குது, எதுக்கு யாரும் நின்று என்ன பார்க்குற மாதிரி இருக்குது, அது பயம்னு சொல்கிறதா இல்லை இன்னமும் அந்த பயம் எனக்குள்ளே இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை யாரும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி, என்னை வாட்ச் பண்ணுற மாதிரி நைட்டு என்னால் தூங்கவே இல்லை ப்ரோ, சத்தியமாக நான் தூங்கவே இல்லை. உங்களுக்கு கதை சொன்னதுக்கப்புறம் என்னால் தூங்கவே முடியல. அப்படி ஒரு எப்படி சொல்கிறதா, இப்போ பயந்தேன், இப்போ சொல்கிறப்பே நான் பயந்தேன் ப்ரோ, சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்கிறப்பே எனக்கு பயமாக தாங்க முடியல. இப்போ இந்த முடிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அந்த பயம் இன்னுமே நெஞ்சில் பயந்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப பயப்படுறேன். அவ்வளோதான் ப்ரோ, முடிச்சுட்டேன். நான் படித்த அந்த 3 வருஷமும் பேய் கூடயே இருந்து படித்து முடிச்சிருக்கேன். ஏன்னா இவங்க இந்த இன்சிடென்ட்டை நமக்கு ஷேர் பண்ணும்போது கூட இவங்களை சுற்றி சம்திங், இவங்க ஹாஸ்டலில் இவங்களே ஏதோ ஒரு ஆன்மா டார்கெட் பண்ணி இவங்களே சுற்றிட்டு இருந்ததில்ல, அது இவங்க வீட்டையே தேடி வந்து இவங்களே சுற்றி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்சிடென்ட்டோட அந்த ஆடியோவை ஷேர் பண்ணும்போது கூட இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு சம்திங் அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், அந்த ப்ராப்ளம் 2008 நடந்திருந்தாலும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அதோட பாதிப்புலேருந்து இவங்க வெளியிலையும் வரல. ஸோ என்னதான் இப்போ நம்ம படிக்கிற இந்த ஸ்கூல் காலேஜ் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில்
பார்த்தீங்கன்னா அந்த இடம் சுடுகாடாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை கிளியர் பண்ணிவிட்டு அங்கே ஸ்கூல் கட்டுறதா இருக்கட்டும், காலேஜ் கட்டுறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு விஷயம் தான், இன்கேஸ் அந்த இடத்துல சுடுகாடு இருந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்கூல் ஒரு காலேஜ் கட்டணும்னா ஆல்ரெடி இறந்து போனவங்க அந்த இடத்துல தான் ஏதோ இறந்து போனதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரி அதெல்லாம் கலைச்சி தூக்கி போட்டு அந்த இடத்துல புதுசாக ஒரு இடம் கட்டணும்னா அவங்க ஆன்மா சும்மா இருக்குமா? ஏதாச்சும் ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆகி அங்கே இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸ்டில் இப்போ இந்த மாதிரி விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி அதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஏதாச்சும் பேய் இன்சிடென்ட் நடந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ வாணி இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.